வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ நமக்கு மத்திய அரசு மூலியமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஜிஎஸ்டி ஆபீசர், சோ சென்ட்ரல் எக்ஸிஸ்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட மாசம் 16,800 ரூபாயில இருந்து அதுக்கு மேலதான் இருக்கு சேலரி. பட் நான் ஒரு மினிமமா தான் வந்து போட்டிருக்கேன். சோ ஜாப் லொகேஷன் கூட நம்ம தமிழ்நாடு தான். வெறும் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி ஜஸ்ட் நீங்க போஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணா போதும். ஓகேங்களா, ஏறத்தால வந்து சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு உங்களை வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு அதுக்கான அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கட்டும், டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ண போறோம். அதை ப்ராப்பரா நீங்க வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றக்கான டீடைலும் பார்க்கலாம். சோ இது ரெண்டத்தையும் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வேலைகளுக்கு நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சரியா வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி டேட் வந்து ஓபன் வந்து பண்ணிட்டாங்க. அடுத்த மாசம் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து இருக்கு. சோ இந்த வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்டும் சோ ரெண்டுமே வச்சுதான் உங்களை ரெக்யூர் வந்து பண்றாங்க. ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் இருக்குல்ல, அங்கதான் உங்களுக்கான ஜாப் லொகேஷனும் வந்து சொல்லிருக்காங்க. சோ இது வந்து கேட்டகரிஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் தான். சோ தமிழ்நாட்டை சார்ந்தவங்களும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் நீங்க புதுச்சேரி, பாண்டிச்சேரியில இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓகேங்களா, சோ இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும். பிளஸ் அது போக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி, அதாவது வந்து நீங்க ஓபிசியா இருக்கீங்கன்னா 28 வயசு வரைக்கும், அண்ட் வந்து எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நீங்க தாராளமா இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம்ன்றே சொல்லிட்டாங்க. சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யாருக்குமே, ஐ மீன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. இந்த வேலைகளுக்கு நீங்க இலவசமா தான் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இலவசமாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க தபால் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காஸ்ட் மட்டும் தான். போஸ்ட் போடும்போது ஒரு 30 ரூபாயில இருந்து 60 ரூபா ஆகும்ல, அது மட்டும் தான் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மத்தபடி வேற எதுவுமே தேவை கிடையாது. சோ ரிட்டன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து ஜெனரல் நாலேஜும் ஆப்டிடியூடும் இதுதான் வந்து நமக்கான சிலபஸ். இதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல இருந்தா நமக்கான வேலை வாய்ப்புகளும் தரப்படும். சோ பர்சனல் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட், அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்றவங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து தனியா வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ அப்படின்றது நடத்தப்படும் அப்படின்றதுமே வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, சோ கீழே வந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அது கூட உங்களோட எஜுகேஷனல் சர்டிபிகேட் இந்த மாதிரியான எல்லா சர்டிபிகேட்டையுமே நீங்க பக்காவா வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றதுமே சொல்லிட்டாங்க. சோ நீங்க அதையும் வந்து பாத்துக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிபிகேஷன், சோ ரீட் பண்ணிக்கிறதுக்கான டீடைல் கொடுத்துருப்பாங்களா அது, பிளஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் தனியா தந்திருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கை நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நான் சொல்ற மாதிரி ஃபில் பண்ணணும். சோ எப்படி ஃபில் பண்ணணும் கேப்பீங்களா, வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, நான் அதையும் சொல்லி தரேன். இப்போ கேண்டிடேட் அட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டீடைல் இதுல வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஓப்பனிங் சம்பளம் 18,000 இருந்து 56,900 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கான சேலரி. அது போக அலோன்ஸ் அப்படின்றத கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் தரதுதான். சோ அது வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த அலோன்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். இதுலயும் சேம் வந்து உங்களுக்கான அலோன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. பே லெவல் 7th கமிஷன்ஸ்ல இருந்து இதுக்கான சம்பளம் அப்படின்னு தரப்படுது. அடுத்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ, மறக்காம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிருங்க. அண்ட் இதுல வந்து ரோல் நம்பர் இருக்குல்ல, இது கொடுக்க கூடாது. இது வந்து ஆபீஸ் யூஸ் ஒன்லி தான், அவங்க தான் உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. சொல்லப்போனா ஆக்சுவலா இதுதான் வந்து ஹால் டிக்கெட் மாதிரி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி இந்த வந்து உங்க வீட்டுக்கும் ரிட்டர்ன் போஸ்ட் போடுவாங்க. அது எப்படி அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா, கீழே இந்த இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க நேம் வந்து, அதாவது 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எந்த ஸ்பெல்லிங்ல இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் அப்படியே நீங்க வந்து கொடுத்துருங்க. ஒன் அண்ட் ஒன்லி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் வந்து கொடுக்கணும். அப்பா பேரும் கேபிட்டல் லெட்டர் தான், அம்மா பேரும் பிளஸ் வந்து அட்ரஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கேப்ஸ்ல தான் நீங்க வந்து கொடுக்கறோம், மறந்துடாதீங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர், ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய 12 டிஜிட் நம்பர், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து வேர்ட்ஸ்லயும் எழுதிடணும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது உங்க ஜெண்டர் வந்து என்ன, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து தெரியும். ஓகேங்களா, அது பிளஸ் வந்து நேஷனாலிட்டி இந்தியன் தான், அதையும் கொடுத்துருங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவை
கிடையாது, விட்டுருங்க. அது வந்து டிசைரபிள் தான். ஓகேங்களா, உங்ககிட்ட கண்டிப்பா கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லவே இல்ல. அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்எல்சி பாஸ் பண்ணிருப்பீங்க, அது எந்த வருஷம் பாஸ் பண்ணிருப்பீங்க, அது வந்து ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, அதுல எவ்வளவு மார்க் வந்து எடுத்துறீங்க, சோ இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா நீங்க போட்டுதான் ஆகணும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க கேட்டகரி நீங்க அன்ரிசர்வ்ட் வரீங்களா இல்ல வந்து ஓபிசி வரீங்களா அப்படின்ற கேக்குறாங்க, கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாச்சும் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வேலை பாத்துறீங்களா, கான்ட்ராக்டா வேலை பாக்குறீங்களா கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, அதனால விட்டுருங்க. ஒருவேளை எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வேலைகள்ல முன்னுரிமை இருக்கு. சோ நீங்க எந்த வருஷம் வந்து டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ஐ மீன் வந்து ஆர்மில இருந்து நீங்க எப்போ வந்து ரிலீவ் ஆனீங்க, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. இருக்கிறவங்க கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க வேண்டாம். ஓகேங்களா. அண்ட் ஃபைனலா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் மறக்காம உங்க கையெழுத்து போட்டுருங்க. இது வந்து பிளேஸ், எந்த டேட் கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன் அப்படின்றதையும் நீங்க வந்து மறக்காம கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதுல பாத்துக்கோங்க. இது வந்து எந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 அட்ரஸ் அப்படின்றது போஸ்ட் கவர்ல ஒட்டிருக்கணும். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் போஸ்ட் கவர் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஃப்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க அட்ரஸ், டூல வந்து பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸ் சொல்றேன் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிடணும். அதே மாதிரிக்கே வந்து ஆர்டினரி போஸ்ட்லயே அனுப்பலாம், இல்ல ஸ்பீட் போஸ்ட்லயே அனுப்பலாம். பட் என்னோட ஒரு சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்லயே அனுப்புங்க. பட் அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. சோ எந்த அட்ரஸ் அப்படின்னா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, த அடிஷனல் கமிஷனர் ஜிஎஸ்டி ஆபீஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல பின்கோட முடியுது பாத்தீங்களா, பின்கோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரிக்கே போஸ்ட் கவருக்கு மேல ஃபார் அப்ளை போஸ்ட் கேண்டீன் அட்டெண்டட் அப்படின்ற போஸ்டையுமே நீங்க மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும். சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட் கவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25க்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டிமீட்டர். நீங்க கடையில கேட்டீங்கன்னா அவங்களே தந்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட மறக்காம உங்க 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார் அண்ட் உங்களை பத்தின செல்ஃப் சர்டிபிகேட் வந்து என்னென்ன இருக்கோ எல்லா சர்டிபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து இது கூட பின் பண்ணி மொத்தமா போஸ்ட்ல வச்சு மடிச்சு நீங்க வந்து அனுப்பியிருக்கணும். சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல். எப்படி நீங்க வந்து சொல்லணும், எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டீடைல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் வந்து பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளைமே வந்து பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.